அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. திருச்செந்தூரின் நிரந்தர அரசியல் முகாம், சர்ச்சைகளும் அரசியல் பயணமும். தமிழக அரசியலில் கடந்த சில நாட்களாக அதிகம் பேசப்படும் பெயராக மாறியிருப்பவர் திமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் தற்போதைய திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன். ஜூலை 3, 2026 அன்று தற்போதைய முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாகவும் தனிப்பட்ட முறையில் விமர்சித்தும் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் மறுத்ததைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்படுவதற்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகத்தில் சேருமாறு என்னை வலியுறுத்தினர். சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யுமாறும் பேரம் பேசினர். நான் மறுத்ததால் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த கைது நடக்கிறது என்று அவர் கூறியிருப்பது மாநில அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த கைது ஒரு தனிப்பட்ட வழக்காக மட்டுமல்லாமல் தமிழக வெற்றிக் கழக அரசு மற்றும் திமுக இடையேயான அரசியல் மோதலின் புதிய கட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இந்த கைது நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்துள்ள நிலையில் ஆளுங்கட்சி தரப்பு சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறுகிறது. இந்த சூழலில் அனிதா ராதாகிருஷ்ணன் யார்? ஏன் திருச்செந்தூர் தொகுதியில் அவர் இவ்வளவு வலிமையான அரசியல் தலைவராக திகழ்கிறார்? அவரது அரசியல் பயணம் என்ன என்பதை பார்ப்பது அவசியமாகிறது. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அருகே உள்ள தண்டுபத்தில் பிறந்த அனிதா ராதாகிருஷ்ணன் தென் மாவட்ட அரசியலில் பல தசாப்தங்களாக செல்வாக்கு செலுத்தி வரும் தலைவர். ஆரம்ப காலத்தில் அதிமுகவில் இணைந்து அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய அவர் கட்சியின் முக்கிய தென் மாவட்ட முகமாக விரைவில் உருவெடுத்தார். 2001 சட்டமன்ற தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக முதல் முறையாக வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார். அதன் பிறகு அந்த தொகுதியுடன் அவருக்கான அரசியல் பிணைப்பு இன்று வரை தொடர்கிறது. கட்சி மாறியிருக்கலாம், ஆனால் தொகுதி மாறவில்லை என்பது அவரது அரசியல் வாழ்க்கையின் மிகப்பெரிய தனி சிறப்பு. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் முதலில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் பின்னர் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராகவும் பொறுப்பு வகித்தார். தென் மாவட்டங்களில் அதிமுகவின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவராக அவர் கருதப்பட்டார். 2006 தேர்தலிலும் அதிமுக சார்பில் திருச்செந்தூரில் மீண்டும் வெற்றி பெற்றார். ஆனால் 2009 ஆண்டு அதிமுகவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அதன் பின்னர் திமுக தலைவர் கருணாநிதி முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அதே ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு மீண்டும் வெற்றி பெற்றார். இதன் மூலம் கட்சி மாறினாலும் மக்களின் ஆதரவு குறையவில்லை என்பதை நிரூபித்தார். 2011, 2016, 2021 மற்றும் 2026 என தொடர்ந்து திருச்செந்தூரில் வெற்றி பெற்று 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரே தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி வரும் தமிழக அரசியல்வாதிகளில் குறிப்பிடத்தக்கவராக அவர் திகழ்கிறார். 2021 ஆண்டு திமுக ஆட்சி வந்தபோது மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சரவையில் இடம் பிடித்தார். கடலோர மாவட்டங்களில் மீனவர் நலத்திட்டங்களை செயல்படுத்திய அமைச்சர்களில் ஒருவராக அவர் அறியப்பட்டார். அரசியல் வாழ்க்கையில் வெற்றிகளுடன் சர்ச்சைகளும் அவரை தொடர்ந்து வந்துள்ளன. நேரடியாகவும் உணர்ச்சிகரமாகவும் பேசும் அவரது பாணி பலமுறை எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்திற்கும் சட்ட நடவடிக்கைகளுக்கும் வழிவகுத்துள்ளது. திமுகவில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி போலவே பொதுக்கூட்டங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் பேசும் தலைவர்களில் அனிதா ராதாகிருஷ்ணனும் ஒருவர். கடுமையான அரசியல் விமர்சனங்களையும் தனிப்பட்ட தாக்குதல்களையும் கலந்த அவரது பேச்சுக்கள் பலமுறை எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை சந்தித்துள்ளன. இருப்பினும் இதற்கு முன்பு அவரது பேச்சுக்கள் பெரிய அளவில் அரசியல் அல்லது சட்ட ரீதியான பிரச்சினையாக மாறியதில்லை. ஆனால் தற்போதைய அரசியல் சூழலில் முதலமைச்சர் விஜய் குறித்து அவர் பேசியதாக கூறப்படும் கருத்துக்கள்தான் அவரது கைது வரை செல்லும் அளவுக்கு பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளன. சில வாரங்களுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழக ஆட்சி 4 முதல் 6 மாதங்களுக்கு மேல் நீடிக்காது, விரைவில் மு.க.ஸ்டாலின் மீண்டும் சட்டமன்றத்திற்குள் வருவார் என்று அவர் பேசியிருந்தது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதேபோல் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் 2வது பெண் குழந்தைக்கு தாய்மாமன் சீர் வழங்கி சென்ற சம்பவமும் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து எதிர்காலத்தில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் சீமானை அனைத்து எதிர்க்கட்சிகளும் இணைந்து பொது வேட்பாளராக நிறுத்தலாம் என்ற உறுதிப்படுத்தப்படாத தகவல்களும் சமூக ஊடகங்களில் பரவின. இதற்கு பின்னணியில் அனிதா ராதாகிருஷ்ணனின் அரசியல் முயற்சி இருக்கலாம் என்ற அரசியல் யூகங்களும் வெளியாகின.
ஆனால் இதுபோன்ற தகவல்களுக்கு எந்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலும் வெளியாகவில்லை. 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் முழுமையாக மாறிவிட்டது. பல கூட்டணிகள் மறுசீரமைக்கப்பட்டன. இந்த நிலையில் திமுகவின் பல முன்னாள் அமைச்சர்கள் பல்வேறு சட்ட வழக்குகளை எதிர்கொண்டு வருகின்றனர் என்ற விமர்சனங்களும் அரசியல் களத்தில் பேசப்பட்டு வருகின்றன. இந்த சூழலில் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருப்பது திமுகவுக்கு மேலும் அரசியல் சவாலாக மாறியுள்ளது. ஜூன் 20 அன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் குறித்து அவர் பேசியதாக கூறப்படும் கருத்துக்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. காவல்துறை சம்மனை தொடர்ந்து முன்ஜாமீன் கோரி அவர் உயர்நீதிமன்றத்தை அணுகினார். ஆனால் அரசியல் கருத்து வேறுபாடு இருக்கலாம், அதற்காக தனிப்பட்ட முறையில் தரக்குறைவாக பேசலாமா என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியதோடு முன்ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி செய்தது. அதன் பிறகே அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்படும் தருணத்திலும் நான் எந்த பேரத்திற்கும் ஒத்துக்கொள்ளவில்லை, அதனால்தான் என்னை கைது செய்கிறார்கள் என்று அவர் கூறியிருப்பது தற்போது தமிழக அரசியலில் அதிகம் பேசப்படும் கருத்தாக மாறியுள்ளது. அனிதா ராதாகிருஷ்ணனின் அரசியல் வாழ்க்கையை ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் அது கட்சி மாறினாலும் மக்கள் மாறவில்லை என்பதே. அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் திருச்செந்தூர் மக்கள் தொடர்ந்து அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர். தென் மாவட்ட அரசியலில் அவருக்கென்று தனிப்பட்ட ஆதரவு தளம் இருப்பதை இதுவே காட்டுகிறது. அதே நேரத்தில் அவரது அரசியல் பாணி எப்போது நேரடியானது, சில சமயங்களில் அதுவே அவருக்கு பலமாக அமைந்துள்ளது, சில நேரங்களில் அதுவே சட்ட சிக்கல்களையும் உருவாக்கியுள்ளது. தற்போதைய கைது சம்பவமும் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களில் இந்த வழக்கு எந்த திசையில் செல்லும், அவர் முன்வைத்துள்ள அரசியல் அழுத்தம் குறித்த குற்றச்சாட்டுகள் குறித்து ஏதேனும் ஆதாரங்கள் வெளியாகுமா, அல்லது இது அரசியல் மோதலின் இன்னொரு அத்தியாயமாக மட்டுமே முடிவடையுமா என்பது தமிழக அரசியலில் தொடர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய அம்சமாக இருக்கும்.